Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அப்போ சசிகலா அவர்கள் இல்லை, சரி பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிடிவி இல்லை, சரி ஒரு மாதிரி பிரச்சனை. அப்படி அடுத்து வந்து ஓபிஎஸ் இல்லை, பிரச்சனை. அப்படி ஒன்றா போயிட்டே வரும்போது சரி ஓகே பிஜேபி ஏடிஎம்கே இருக்குதுங்க அப்படின்னு ஒரு அதில் வந்து நீங்கள் சொன்னது போல் என்டிஏ ப்ளஸ் ஏடிஎம்கே அப்படின்னு வரும். அப்போ அதில் வந்து திரும்பி அதில் என்டிஏவாக இருந்த ஓபிஎஸ் வந்து வெளியே போகிறார். அப்போ வந்து என்டிஏ ப்ளஸ் பழைய ஏடிஎம்கே தான் இவங்களுடைய கால்குலேஷன். அதான் வந்து என்டிஏ வித் ஏடிஎம்கே அப்படி தான். இப்போ இவங்க சொல்ல பிஜேபி இல்லாமல் என்டிஏ கிளைம் பண்ணுறது இன்க்ளூசிவ் ஆஃப் ஏடிஎம்கே அண்ட் பழைய என்டிஏங்கிறது இருக்குது. சரிங்களா? இந்த 2024 இருந்த அலையன்ஸ் இல்லை, பிஜேபி மட்டும் ஏடிஎம்கேயோட கூட்டணி சேர்ந்துச்சுன்னா அது என்டிஏ இல்லை. சரிங்களா? அது பிஜேபியோட அலையன்ஸ் கிடையாது, ஏடிஎம்கேயோட அலையன்ஸ். இப்போ நீங்கள் என்டிஏங்கிற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுவீங்க? நாங்கள் ஆல்ரெடி ஒரு அலையன்ஸுங்க, அதில் ஏடிஎம்கே ஜாயின் பண்ணுது, அப்போ தானே நீங்கள் என்டிஏ யூஸ் பண்ணுவீங்க. அப்போ அதில் ஏற்கனவே இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறன்னு சொல்லிட்டாரு, திரு பண்ருட்டி ராமச்சந்திரனோட. திரு டிடி அவர்களும் வெளியேறன்னு சொல்லிட்டார். அப்போ கட்டாயமாக இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரும் பின்னடைவு வித்தவுட் எனி டவுட். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே இறங்கி போனீங்க அப்படின்னா இது எங்கேயுமே நடக்கும். அது வந்து பாஜகவுக்கும் நடக்கும், இபிஎஸ்க்கும் நடக்கும், சசிகலாவுக்கு நடந்தது, ஓபிஎஸ்க்கு நடந்தது, டிடிவிக்கு நடந்திருக்கு. அவருடைய கட்சிகளை பலப்படுத்தி என்னுடைய கட்சி தனி அப்படிங்கிற இடத்துல நின்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ ஏறும். நீங்கள் எப்பயுமே பரிபூர்ண சரணாகதி அப்படின்னு ஒன்று பண்ணீங்கன்னா அது டேக்கன் கிராண்டட் ஆகும். நீங்கள் வந்து இது வந்து பிஸ்னஸ் மீட், உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ் இருக்கு. எனி அலையன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. திரு கமல்ஹாசன் வந்து டிஎம்கே அலையன்ஸில் சேராரு, யார் டிவியை உடைச்சவர், அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அந்த பர்பஸ் சால்வ் ஆகுது. ரைட்? அப்போ அவர் ராஜ்யசபா கிடைக்கணும், அசம்பிளி எலெக்ஷன் எங்களுக்கு ஏதாவது சீட்டு கொடுக்கணும், அப்போ எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு பர்பஸ், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இட்ஸ் அ பிஸ்னஸ், நோ டவுட். அப்போ வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு நோக்கம் இருக்குது, பிஜேபிக்கு ஒரு நோக்கம் இருக்குது, டிடிவிக்கு எல்லாருக்கும் நோக்கம் இருக்குது. அப்போ இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகணும். எல்லாமே வந்து நான் வாங்கினதுனால தானே உனக்கு வித்துச்சு அப்படி கிடையாது, நான் வித்ததுனால தானே நீ வாங்கின அப்படின்னு கிடையாது. நீ வித்த நான் வாங்கினேன், உனக்கு பெனிஃபிட், நீ வித்ததுனால எனக்கு பெனிஃபிட், நான் வாங்கலாம். இப்படி திஸ் இஸ் கால்டு மியூச்சுவல் பெனிஃபிட். அப்போ அப்படி இல்லாமல் என்னால தான் உனக்கு பொழப்பு, உன்னால தான் எனக்கு பொழப்பு, அப்படி ரெண்டு பேரால இருந்தால் ரெண்டு பொழப்பு, யாருடைய பொழப்புமே தேவையில்லைன்னு யாருமே கூட்டணி வச்சிருக்க வேண்டியது இல்லையா? ஆளுங்கட்சியார் டிஎம்கே ஏன் கூட்டணி வைக்கணும்? ரெண்டு முறை ஆளுங்கட்சியாக இருந்து பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண 10 வருஷம் ஆட்சி கொடுத்த பிஜேபி ஏன் கூட்டணி வைக்கணும்? மூணாவது விஷயத்தில் எங்களுக்கு கூட்டணியே தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சந்திரபாபு நாயுடு உள்ள கொண்டு வரணும்? ஏன் இவர் நிதிஷ்குமார் அங்கேருந்து இந்தி கூட்டணி ஏன் உடச்சு கொண்டு வரணும்? நாங்கள் ரெண்டு முறை நல்லாச்சு கொண்டு போயிருக்கலாம். யாராக இருந்தாலும் சிறு துரும்பும் பல் குத்தவதும். அப்போ துரும்பு தானே தூக்கி போடக்கூடாது. யாருக்கு ஆட்சிக்கு வரணுமோ, யாருக்கு ஆட்சியை தக்க வைக்கணுமோ அவங்களுக்கு. இங்கே ஏடிஎம்கே இபிஎஸ். எஸ், அப்போ எல்லாருமே இந்த இடத்துல கவனமாக இருக்கும். நான் திருப்பி நான் சொல்ல ஏடிஎம்கே வந்து தப்பு பண்ண நான் நிற்கல. ஏடிஎம்கே அந்த மாதிரி செயல்பட்டுச்சுன்னா ஏடிஎம்கே ஆபத்து இருக்குன்னு சொல்ல வரேன். பிஜேபி அந்த மாதிரி வந்து பரிபூர்ண ஜன ஏடிஎம்கே என்ன சொன்னாலும் கேட்போம். நாங்கள் வந்து ஏடிஎம்கே உடைய பிஜேபி விங் ஐடி அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆபத்து இருக்குன்ற. அதே தான் இபிஎஸ் அவர்களுக்கும். இபிஎஸ் அவர்கள் வந்து நாங்கள் பிஜேபி என்ன செஞ்சாலும் செய்வோம், நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்போம்னா அவருக்கும் அதே ஆபத்து இருக்கு. பிஜேபி அவரை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப எல்லோருமே வித் ஆல் ரெஸ்பெக்ட், நான் உங்களை மதிப்பேன், நீங்க என்னை மதிக்கணும், அந்த இடத்துக்கு நகர்ந்தான ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் தேவைப்படும். அதுதான் டிஎம்கே கூட்டணி வலுவா இருக்கிறதுக்கான காரணம். இப்போ என்டிஏ ஆட்சி தானே திரு அமித்ஷா சொன்னார். அப்ப என்டிஏ ஆட்சி எப்போ வரும்னு பார்க்கணும்ல. திமுக ஆட்சி இல்லாட்ட தானே என்டிஏ ஆட்சி வரும். இந்திய ஆட்சியில் ஏடிஎம்கே ஆட்சியா பிஜேபி ஆட்சியா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, அது செப்பரேட். நம்ம பல முறை சொல்லிருக்கேன், அது செப்பரேட். முதல் கேள்வி டிஎம்கே ஆட்சி இருக்குதா இல்லையாங்கிறது. அப்போ டிஎம்கே ஆட்சி கீழே இறங்காம நீங்க எப்படி மேலே ஏறுவீங்க? அப்போ ஏடிஎம்கே ஆட்சி, பிஜேபி ஆட்சி, என்டிஏ ஆட்சி வரணும்னு விரும்பக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டரும் இதில் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான முயற்சி என்னங்கிற பார்க்கணும். அதை மிஸ் பண்ணாங்கன்னா ஆப்வியஸான இழப்பு, எல்லாருக்கும் தானே இழப்பு. இப்போ இபிஎஸ் அவர்கள் ஜெயிக்கல அப்படின்னா அவருக்கு மட்டுமா? அவர் கூட இருந்த பிஜேபிக்கு இழப்பு தானே. சரிங்களா? டிடிவி வந்து இவ்வளோ வருஷம் கட்சி நடத்தி தாவேகா வந்து ஒரு ஆளாயிருச்சு, சீமான் ஒரு ஆளாயிட்டாரு, விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஆளாயிருச்சு, நம்ம இன்னும் ஒரு ஆளாகலன்னு நினைச்சோம்னா அப்போ அவருக்கு ஒரு இழப்பு தானே. திரு ஓபிஎஸ் அப்போ ரைட்டான ஸ்ட்ராட்டஜி எடுக்க வேண்டியது எல்லாருக்குமான விஷயம் தானே. அவர்களுடைய ஒற்றை நோக்கம் என்ன இருந்துச்சு? திரு டிடிவி என்ன சொல்லிட்டு இருந்தார்? திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாங்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணை தயார், அவ்வளோதான். அப்போ வந்து அது நான் என் கட்சியை பலப்படுத்துகிறேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் கூட்டத்தை பாருன்னு கிளம்புனாங்கன்னா நம்மளை எல்லாருமே மதிப்பாங்கன்ற. அதே தான் திரு ஓபிஎஸ். அவர் இபிஎஸ் அவரோட அவருடைய கட்சியை பலப்படுத்த போயிட்டு இருக்கிறாரு. பிஜேபி என்ன பலப்படுத்துதுன்னு கேட்குறேன்.
உங்களுக்கு புரியுங்களா? திமுக அரசை எதிர்த்து திரு நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு என்ன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குன்னு கேட்குறேன். ஒரு ஆர்ப்பாட்டம் கூட வேண்டாமா? எல்லாமே சுபிட்சமாக போயிருச்சா? எல்லா தொண்டர்களுக்கும் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா அரசு நிர்வாகிகளும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே, போராட்டம் பண்ணி, அது பண்ண வேண்டாமா? நம்ம ஒரு மாநாடு பூத் ஏஜென்ட் மாநாடு போட்டோம், சூப்பர். வேற முருகன் மாநாடு இந்து முன்னணி போட்டது, அது நம்ம என்ன பண்ணோங்க இருக்குல்ல. நீங்கள் மாநாடு பண்ண வேண்டாங்க, ஊருக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம்ல. கடலூர் மாநகராட்சியை கண்டித்து, கும்பகோணம் மாநகராட்சியை கண்டித்து, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம்ல, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம்ல. அது நடந்துச்சா? அப்போ அவரவர் கட்சி அவரவர் வலுப்படுத்தாம ஏடிஎம்கே என்னை காப்பாற்றணும்னு நினைச்சோம்னா ஏடிஎம்கே ஏன் காப்பாற்றணும்னு கேட்கும்ல. ஏடிஎம்கே அவங்க கட்சிக்காக வேலை பார்க்குதா, அடுத்த கட்சிக்காக வேலை பார்க்குதா? அப்போ அவரவர் கட்சிக்கு அவரவர் வேலை பார்த்து எல்லாரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஏடிஎம்கே என்னை காப்பாற்றுங்கல திரு திருமாவளவன் என்ன சொல்றாரு? நீங்க வாங்குற 4 ஓட்டுல 1 ஓட்டு எங்க ஓட்டு. அது நீங்க வந்து திமுறாவோ அப்படியே பார்க்க கூடாது, நான் கான்ட்ரிபியூட் பண்றேன்றார், ஹைலைட் பண்றாரு. அதான் திமுக புரிந்து கொள்ளுகிறது அவரை உள்ள வச்சிருக்குது. உங்களுக்கு புரியுங்களா? ஓஹோ 25% உங்களுக்கு ஓட்டு இருக்கா, நீங்க தனியா போய் சொல்லலையே, கமெண்ட் பண்ணலையே, ரியாக்ட் பண்ணலையே, ஏன்னா கான்ட்ரிபியூட்டிங். அப்படி எல்லா கட்சியும் கான்ட்ரிபியூட் பண்ணும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், திரு ஓபிஎஸ் அவர்கள், பிஜேபி, அதிமுக அவருடைய வேலையை அவர் பார்த்து என்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டார்? தேர்தல் தேதி அறிவிச்சாச்சா? அவர் 100 தொகுதி முடிச்சிட்டார், அவர் வேலையை அவர் பார்க்கிறார். பிஜேபி என்ன பண்ணுது? மற்ற கட்சிகள் என்ன பண்ணுது? நாளைக்கு அலையன்ஸ் வரும்போது டாக்டர் கிருஷ்ணசாமி ட்ரை பண்ண மாட்டாரா? திரு ஜான் பாண்டியன், திரு ஏசி சண்முகம், மற்றவங்கெல்லாம் இன்னும் தமாக அவங்க என்ன பண்றாங்க கட்சி வளர்க்கறதுக்கு? அப்ப யாருமே கட்சி வளர்க்க மாட்டீங்க, ஏடிஎம்கே கட்சி வளர்க்கணும் என்ன கணக்கு? அப்ப அவரவர் கட்சி அவங்க வலுப்படுத்தினா தானே எல்லாருக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 10 தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய தகுதியோட இருக்கு தன்னாலே. தமாக 8 தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய தகுதியில் இருக்கு. டாக்டர் கிருஷ்ணசாமி 3 தொகுதி, டாக்டர் திரு ஜான் பாண்டி 7 தொகுதி. அப்படி ஒவ்வொருத்தர் வந்தா தானே அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா வந்து நிற்கும். அதை அவர்கள் செய்யறாங்களான்னு கேள்வி. அது பிஜேபியே செய்யலைங்கிறது. பிஜேபியோடைய ஹை கமாண்ட் என்ன விரும்புகிறோம் என்பது தெளிவாக சொல்லணும் கட்சிக்காரங்கள்ட்டையாவது. கட்சியுடைய மாநில தலைமை ஏடிஎம்கே மனம் கோணாம தான் நடந்துக்கணுமே தவிர கட்சியை வளர்க்காமலே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏடிஎம்கேக்கு எதிர்த்து இன்னைக்கு திரு டிடி பேசுற எந்த வார்த்தையும் பேச வேண்டியதில்லை. யாரு? பாஜக அவங்க கட்சி வளர்க்கலாம்ல. நான் ஏற்கனவே கேட்டேன், என்ன ஆர்ப்பாட்டம், என்ன போராட்டம், என்ன மக்கள் திரட்சி நிகழ்ச்சி நடந்திருக்கு? அப்படி பிரச்சனை இல்லை. திரு நயினார் நாகேந்திரன் பதவியேற்ற இந்த குறுகிய காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லட்டும். ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு மறியல், ஒரு போராட்டம் பண்றதுக்கு என்ன? ஒவ்வொரு ஸ்கீமா சொல்றீங்க, செய்ய மாட்டீங்க. அப்ப மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி வர வேண்டாமா? நீங்க தமிழ்நாடு முழுக்க திரட்டி பண்ண வேண்டாங்க. கரூர் மாவட்டத்தில், விருதுநகர் மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தில் அங்கங்க ஒன்று பண்ணலாம்ல. ஒரு 4 மாவட்டங்களை சேர்த்து வச்சு பண்ணலாம்ல. திமுக அரசு எதிர்த்து மட்டும் பண்ணலாம்ல. அவங்களுக்கு ஒரு ஆக்டிவா இருக்கும்ல. அது நீங்க பண்ணீங்களா? அப்ப என்ன கணக்கு? அப்ப அவர்கள் வந்து கட்சியை வளர்க்காம இருந்தாங்கன்னா அகில இந்திய தலைமை சரியா சொல்லலையா? அவர்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அகில இந்திய தலைமையை நீங்க பிளேம் பண்ண முடியாது ஓரளவுக்கு மேல என்னுடைய பார்வையில். ஏன்னா அவங்களுக்கு வந்து 150 விஷயம் இருக்கு. திரு சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற வைக்க வேண்டும். 2 ஓட்டுல வெற்றி பெற்றாலும் அவர் தான் துணை ஜனாதிபதி சொல்ல பத்தாது. உங்களுக்கு புரியுங்களா? போன முறை 400 ஓட்டு வாங்கினாங்க, இந்த முறை 380 ஓட்டு தான் வாங்கினாங்க, 20 ஓட்டு குறைஞ்சிருச்சு, பிஜேபி செல்வா குறையுதுன்னு ஒரு அனலிட்டிக் கிளம்புவாங்க. அப்ப அவங்களுக்கு வேற சேலஞ்ச் இருக்கு. அமெரிக்காவை ஹேண்டில் பண்ணணும், சைனாவை பார்க்கணும், உள்நாட்டு பாதுகாப்பை பார்க்கணும். இது அமித்ஷா வந்து தமிழ்நாட்டு கூட்டணி வச்சிருந்தானே உள்நாட்டு பாதுகாப்பு யார் பாப்பா? அப்ப அவங்களுக்கு 150 தலைவலி. உங்களுக்கு வேற என்ன தலைவலி இருக்கு கட்சி வளர்க்கறத விட? புரியல? தமிழ்நாட்டு பாஜக வளர்க்கறத வேற என்ன வேலை இருக்கு? ஏடிஎம்கே சொல்லியாச்சு இல்ல, அதுல நம்ம ஒன்னா இருப்போம்ல. அடிச்சு துவம்சம் மட்டும் நீங்க போயிட்டு ஏடிஎம்கே பார்த்து வியக்க வைக்க வேண்டியதானே? திரு அமித்ஷா அவர்கள் வந்துட்டாரு, நம்மளை தான் முதலமைச்சர் சொல்லிட்டாருன்னு திரு எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து இருந்தாரா? நம்மளை சொல்லிட்டாருங்க அமித்ஷா நம்ம தாங்க முதலமைச்சர், அவங்க செஞ்சு உட்கார்ந்தாரா? அவர் ஏன் ஊரா போறாரு? இன்னைக்கு போறாருன்னா செகண்ட் ரவுண்ட் போறதுன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து இன்னொரு 1 மாசத்துல உங்களுக்கு நவம்பருக்குள்ளேயே வந்து அவர் 234 தொகுதி முடிச்சிருவார். அப்ப பிப்ரவரியில் போக மாட்டாரா? 2ஆம் ரவுண்ட் வரையும் தானே போறாரு. அப்ப ஏன் வந்து முதலமைச்சராக இருந்தவருக்கு, முதலமைச்சராக இருக்கிற விரும்புறவருக்கு வந்து எதுக்கு 2 ரவுண்டு போகணும்? சரி, நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அதை பிஜேபி தலைமை கேட்கணும். அகில இந்திய தலைமை நீங்க என்ன சார் பண்ணீங்கன்னு கேட்கணும். மாநில தலைமை நான் என்ன சார் பண்ணணும்னு சொல்லணும். அவர்களுக்கு வந்து பாஜக வந்து அதிமுகவுக்கு எதிராக எதுவும் பண்ணக்கூடாது. நோ டவுட். திமுக அரசுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கீங்க? அதுல தனித்து போட்டிட்டா உங்களை தனியா நினைச்சிருவாங்களா? யாரோ 4 ஊடகக்காரங்கள் வந்து சார் அவங்க அங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, நீங்க இங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்கன்னு கேட்பாங்க. ஆமாங்க, அது அவங்க கட்சி, இது எங்க கட்சி சொல்லணும். அலையன்ஸ்ல நாம அவர் தான் முதலமைச்சர் நாங்கள் சொல்லியிருக்கோம் சொல்லணும். அது உங்களுக்கு சொல்ல தெரியாதா? அப்ப என்னுடைய கட்சி நான் வளர்க்க வேண்டாமா? அப்ப வளர்க்காம நீங்க ஏடிஎம்கே பிளேம் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப அவர் கட்சியை வளர்க்க வேண்டிய கடமை அவர் எத்தனை நாள் பொறுப்பீங்க? உங்களுக்கு 7 மாசம் 8 மாசங்கிறது லாங் பீரியடா தெரியலாம்.
பட் எதிர ஒரு அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்க பார்க்கணும்ல. கட்சி ரீதியாகவும் அரசு ரீதியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஊரில் உள்ள எல்லா தாசில்தார் ஆர்டி ஒடிஆர்ஓ பூரா இதே வழியாக இருக்கிறாங்க. 1000 ரூபா ஸ்கீமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தீர்ந்து போய் வெள்ளை பேப்பரில் அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. தீர்ந்து போச்சுங்க, நாளைக்கு வரலாம் சொல்ல. ஆட்டிடியூட் புரிஞ்சுக்கணும். வெள்ளை பேப்பரில் கொடுக்குறா நம்ம நியூஸ் போடுறோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் தீர்ந்து போச்சுங்க, இதுக்கு முன்னாடி இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் ஆயிரும். அதான் இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் தீர்ந்துருச்சுன்னு அதிகாரி துரத்தி விட்டுருவாரு. இப்போ அப்ளிகேஷன் தீர்ந்துருச்சுங்க, பரவாயில்ல வெள்ளை பேப்பரில் கொடுக்கணும், அதையே கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறாரு. ஒரு வாரத்தில் லோன் கொடுக்க தயங்கினாங்க, அப்போ லோன் கொடுக்க வாங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோதான். அப்போ டிஎம்கே அலையன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் இஸ் வெரி 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 ஆக்டிவ் அண்ட் அக்ரெசிவ். வாட் அபவுட் யூ? அவ்வளோதான். அது இல்லைன்னா நட்டம் யாருக்கு? ரொம்ப எளிமையான கேள்வி, எளிமையான பதில். பாஜக தன்னுடைய கட்சியை வளர்க்கலன்னா நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ சீட் கொடுப்பாரு? 80 சீட் கொடுப்பாரா திரு இபிஎஸ்? இல்லை நீங்கள் வாங்கி 80 கேண்டிடேட் போட்டுருவீங்களா? அப்போ நம்மகிட்ட ஒரு அடையாளம் காணணும், இவங்க வேலை பார்க்கணும்ல. எப்படி நீங்கள் கேட்பீங்க அவர்கிட்ட? ஊரில் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டால் அவர் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க போகிறாரு. அவருக்கு வந்து 15 சீட்டு பிஜேபிக்குனாருன்னா என்னங்க எல்லாருமே கேட்பாங்களா இல்லையா? அதை நீங்கள் தானே கொண்டு வரணும். அந்த இமேஜ் நீங்கள் கொண்டு வரலாம். என்னத்துக்காகும்? ஒரு மயிலி ரகா இருந்தாலும் தனியாக இருந்தால் வேறு, ஒரு 10 மயிலரை சேர்ந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது வந்து யாருக்கு லாபம் நட்டம் அப்படின்னா எளிமையான கேள்வி. திரு விஜய் கூட எல்லாமே சேர்ந்துட்டாங்கன்னா அது ஒரு அலையன்ஸ் ஆயிரும்ல. எந்த ஊடகம் தமிழகத்தின் மும்முனை போட்டின்னு போடாது? இப்பே போடுறாங்க. இன்னைக்கு வந்து கிடையாது. சீமான் கொந்தளிக்கிறாரு, 4வது தான் ஏன் எங்களை சேர்த்துக்க மாட்டேங்க. அதான் சொல்றேன். என்ன ஒரு நம்ம ஏன் சீமானை சேர்க்க மாட்டாங்க நிறைய பேர் அப்படின்னா அவர் தனியாக நிற்கிறாருங்கிறாங்க. அதுதான் திரு விஜய் அவர்களையும் சேர்க்காம இருந்துச்சு. இப்போ ஏன் வந்து நீங்கள் ஃபோட்டோ போட்டிங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து அரசியல் புரிதல் உள்ள ஒருத்தர் இல்லை, ஒரு நார்மல் வீடியோ எடிட்டரே அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் படத்தை பெருசாக போடுவார், விஜய் சீமான் படத்தை சிறுசாக போடுவார். இது வந்து அவருடைய புரிதலாகவே இருக்குது. ஏன்னா அவருக்கே அந்த ரேஷியோ தெரியும். இப்போ அந்த படம் பெருசாகும், அவங்க அங்கே போனாங்கன்னு நான் அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்லிடுறேன், டிசம்பர் ஜனவரிக்குள்ளே செட்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அகில இந்திய தலைமை தலையிடும், மாநில தலைமைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், திரும்ப இதை வந்து உள்ளே கொண்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கொண்டு வரலன்னு லாஸ் இஸ் லாஸ், அதில் நோ டவுட். ஆனால் எல்லோரும் ஈகோவை விட்டுட்டு ஒன்று சேர்ந்தா தான் அவங்களுக்கு லாபம். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அதுதான், திரு நயினார் நாயந்தன் உள்ளிட்ட பிஜேபிக்கு அதுதான், திரு டிடிவிக்கு அதுதான், திரு ஓபிஎஸ்க்கு தான். அது வந்து அவங்க எல்லாருமே வரணும், எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்கன்னு அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா கண்ணு முன்னாடி தெரியும். இதுக்கு வந்து ரங்கராஜ் பாண்டே வரணும், பிரசாந்த் கிஷோர் பாண்டே வரலாம் தேவையில்லை. சாதாரணமாக டீ கடையில் உட்காந்துருக்க சொல்லுவார், சார் டிஎம்கே திரும்ப வரப்போன்னு சொல்லுவார். இதுக்கு ஒரு அரசியல் ஞானோதயம்லாம் தேவையில்லை. அதற்கு தான் வழிவகுக்க போகிறாங்களான்னு அவங்க முடிவு பண்ணும். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் தான் ரீட்டைன். அப்போ மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. ஆட்சிக்கு வர விரும்பினால் தானே பிரச்சனை, ஆட்சியில் தான் அவர்கள் இறக்க விரும்பினால் தானே பிரச்சனை.